வணக்கம். பரதமணி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் சம்ஸ்கார் பாரதி சவுத் சென்னை சார்பாக இனிய மாலை வணக்கம். சம்ஸ்கார் பாரதி தமிழ்நாடு தலைவி ஸ்ரீமதி தாக்ஷாயணி மேடம் அவர்களே, தமிழ்நாடு சம்ஸ்கார் பாரதி அமைப்பு செயலாளர் திரு ரவிக்குமார்ஜி அவர்களே, திரு கிருஷ்ணமூர்த்திஜி மாநகர தலைவர் அவர்களே, மற்றும் இங்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக வருகை தந்திருக்கும் திருமதி பூமா ஸ்ரீராம் மற்றும் நடன நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வருகை தந்திருக்கும் திருமதி ஸ்ரத்தா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அதிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சம்ஸ்கார் பாரதி தென் சென்னை உறுப்பினர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். பரதமுனி பற்றிய சிறப்புரையை வழங்க சாந்திப்பிரியா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மனிதனாக வாழ்வதற்கும் அதைவிட உயர்ந்து இறைவனுடன் ஒன்றுவதற்கும் இது மாதிரி வாழ்றதுக்காக கலைகள் நமக்கு உதவும். இதுல இந்த பரத கலைங்கிறது ரொம்ப வசதியா நம்ம சொல்றோம். இந்த பார்க்குற பரதமுனி இவருக்கு இன்னைக்கு ஜெயந்தி. இவர் நாட்டிய சாஸ்திரத்தினுடைய தந்தை அப்படின்னு போடுறது. இவர் வந்து நாட்டிய சாஸ்திரம், கந்தர்வ வேதம் இரண்டு நூல்களை எழுதியிருக்காங்க. இதுல வந்து நாட்டிய சாஸ்திரத்துல 6000 சமஸ்கிருத ஸ்லோகங்களும் 36 அதிகாரங்களையும் உடையது, அத்தியாயங்களை கொண்டது. இதுதான் இன்ன வரைக்கும் இந்த பரதநாட்டிய கலைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. இந்த பரதநாட்டியம் அப்படின்னு நம்ம சாதாரணமா இது பண்ணிடுறோம். அதுல எத்தனை கலைகள் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னா, நிருத்தியம், இசை கருவிகள், ஒப்பனை, உடையலங்காரம், அந்த ஸ்டேஜ் சொல்றோம் இல்லையா, அது சிற்ப அலங்காரம், இப்படி நிறைய கலைகளை உள்ளடக்கியது. இந்த பிரம்ம தேவர்கிட்டேந்து இந்த பரத முனிக்கு அவர் வந்து சிவன் கற்றுக் கொடுத்ததாகவும், அப்புறம் தண்டு முனிவர்கிட்டேந்து
இவருக்கு வந்து இந்த பரதம் கற்றுக் கொடுக்கப்பட்டதாகவும் அதனாலதான் இது தாண்டவம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய கலைகள் உள்ளடக்கிட்டு இந்த பரத சாஸ்திரம் வந்து நம்ம நாட்டுக்கே உரித்தான ஒன்று. இதை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். அது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட. இன்னைக்கு பரத முனிவருடைய ஜெயந்தி, அவருடைய ஆதாரங்களை சேர்த்து श्रीमती उमा श्रीराम. நம்ம இறைநிலைக்கு எடுத்துச் சென்ற விமிக்க உள்ளது திருமதி உமா ஸ்ரீராம் அவர்கள். இந்த குழந்தைகளை பயிற்றுவித்து செம்மையாக நமக்கு செவிக்கு விருந்தளிக்க உள்ளார். அவர்களை கை பார்த்த கரகோஷம். Thank you.
Thank you.
Thank you.
அங்க வளர்ந்தாதே அபிஷேகம்
உங்களுக்கு தெரியும் தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், சொகசுதா மிதந்த தாளம் அதோட ஜலப்பூச்சி நின்னும் தேவிக்க சொக்க செய்ய எவரோன்னு மலைக்கிறார். சங்கீதத்தை பத்தி மட்டும் ஒரு 40 கிருதி எழுதியிருக்காரு அவர். அதனால இவ்வளவு அழகா இவனை பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் பாராட்டுகள், குழந்தைகளுக்கும் பாராட்டுகள். அவங்க அக்னாலேஜ் பண்ணிக்கலாம். நம்ம மதுரா ஸ்ரீ, நிகிலா, அனன்யா சங்கர், தனுஸ்ரீ, அப்புறம் மீனாட்சி லட்சுமி, ஸ்ரீமதி, மான்சி, லோபாமித்ரா, ஆர்டிஸ்ட் ஸ்ரீ ஆகாஷ் ஹரிகரன். பயிற்றுவித்த ஆசிரியரை பற்றி ஒரு சின்ன ரைட்டப், ஒரு அறிமுகம் சொல்லணும். அது ஒரு 2 minutes எடுத்துப்போம். அருமையான தயாரிப்பு இவர்களுடையது. ஸ்ரீமதி பூமா ஸ்ரீராம் அவர்கள் இசையில் முதுகலை முடித்தவர். சிறந்த ஹரிகதா வித்தகரான எம்.ஆர். விஜயராகவாச்சாரியார் அவர்களின் பேத்தி ஆவார். பூமா அவர்களது தாயார் செண்பகலட்சுமி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சங்கீத பூஷணம் பட்டம் பெற்றவர். பூமா அவர்கள் தனது தாயாரிடம் 4 வயது முதலில் இசை பயின்று வருகிறார். புதுக்கோட்டை ஸ்ரீராம் அவர்களிடமும் வயலின் கற்றுக்கொண்டுள்ளார். புதுடெல்லியில் ஸ்காலர்ஷிப் வாங்கி 6ஆம் வகுப்பிலிருந்து இளங்கலை வரை படித்தவர். கடந்த 25 வருடங்களாக வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வீணை, வயலின், வாய்ப்பாட்டு முதலியவைகளை கற்றுத் தருகிறார். தற்போது டிஏவி பள்ளியில் இசை ஆசிரியராக பணிபுரிகிறார். இவரது இசைக்குழுவை சேர்ந்த குழந்தைகள் இசைக்கும் இசையை நாம் இந்நேரம் செவியுற்று மகிழ்ந்தோம். அவர்களை உளமாற பாராட்டுவோம். மேடம் வாங்க. அப்புறம் இந்த குழந்தைகளோட சான்றிதழ்களை எல்லாம் குருவிடமே கொடுத்து விடுகிறோம். நீங்கள் குருவை வணங்கி பெற்றுக் கொள்வோம். அன்பர்களே, தெரியும் இப்ப இசை செவியுற்றோம். இப்ப கண்களுக்கும் விருது படைக்க அடுத்த குழுவினர் வருகிறது பரதநாட்டியம். உங்களுக்கு தெரியும் பரதமணி பாவராக தாளம் சேர்ந்த பரதக்கலை இந்த பாரில் உள்ளோர் மிகவும் போற்றும் கலை. நம்ம ஆர்வம் மற்றும் எம்எல்ஏமா வாய்ஸ்ல இந்த பாட்டு கேட்டுப்போம். பரத கலைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. நம்ம நாட்டில் பல்வேறு கோயில்களையும் சிற்பங்களாக 108 கர்ணமுதிரைகள் வடிக்கப்பட்டுள்ளன. சிதம்பரத்துல, தஞ்சாவூர் கோவில்ல கூட உள்ள இருக்கு. பார்த்துருக்கீங்க. இப்ப நமக்கு கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தளிக்க வரும் இசையும் நடனமும் சேர்ந்த இந்த பரதக்கலை கண்டுபடுத்துவோம். நடனக்குழு ஆசிரியர் ஸ்ரீமதி ஸ்ரத்தா வினோத் அவர்கள். நமது பரதநாட்டிய கலைஞர் ஸ்ரத்தா வினோத் அவர்கள் 4 வயதிலிருந்தே திருமதி மீரா ஜெயேந்திரன் அவர்களிடம் 1996 முதல் கற்று வருகிறார். கலைமாமணி கேஜா சரசா அவர்களிடம் கற்று அரங்கேற்றம் செய்துள்ளார். கலைமாமணி ஸ்ரீமதி ஸ்ரீகலா பரத் அவர்களிடமும் கற்றுள்ளார். இன்று தேர்ந்த பரத கலைஞராக விளங்குகிறார். இவர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸில் பரதநாட்டியம், தற்போது நிருத்தியசாலி கோர்ஸ் பத்ம விபூஷன் டாக்டர் பத்ம சுப்பிரமணியம் அவர்களிடம் நாட்டிய சாஸ்திரத்தின் மார்க்கம் முதலியவைகளை பயின்று கொண்டிருக்கிறார். அவருடன் 108 கர்ணங்களையும் கற்று வருகிறார். ரொம்ப டிஃபிகல்ட். அப்படி நடராஜர் பல கர்ண முதிரைகள் உள்ளது. ஆசிரியர் என்பவர் தினம் தினம் கற்பவர் என்பது உண்மைதான். தெரியும். லைஃப் லாங் அவர் இப்போது துறைப்பாக்கத்தில் இந்தியா டான்ஸ் நடன பள்ளியை நடத்தி வருகிறார். ஸ்ரத்தா வினோத் அவர்கள் பல்வேறு நாடுகளில் நடன நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இவர் வாங்கிய நாட்டிய ரஜினி சரசாரியாகவும் தெலுங்கு சோஷியல் அண்ட்
அரசியல் அகாடமியில் ஆய்வுகளை 99 வாங்கியிருக்கிறார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் மார்க் ஃபார்மேட் வேலிடேஷன் கொடுத்திருக்கிறார். தனியான நடன நிகழ்ச்சிகளை சென்னையில் பல்வேறு இடங்களில் நடத்தியிருக்கிறார். குழுவினருடன் பல தலைப்புகளில் நடனமாடியிருக்கிறார். குழுவினருடன் நடனமாடிக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பல இடங்களிலும். தற்போது அவரது நடனக் குழுவை வரவேற்று கண்டு கழித்து அவர்களை பாராட்டுகிறார். Shri Gurubhyo Namaha. We are very happy to be part of the Kalai Samarpana of Samskar Bharati Tamil Nadu chapter. I would like to thank the organizers for all their support and efforts. We begin today's recital with the traditional Pushpanjali in Raga Gambhira Natak set to Talam Adi.
Talam Adi. This will be followed by Chatushra Laliha. धड़ं कुतकदि कुतकतदि जडतो तत्तैहि या तैहि युक्ता तां चिटतक रत्तैहि या तैहि युक्धड़ं कुतकदि कुतकतदि जडतो तां रित्तां तकिट्ट तक तै रत्तै तकिट्ट तक तां रित्तां तकिट्ट तक तै रत्तै तकिट्ट तक तां रित्तां चिट तक तै तत्तै चिट 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 तक तां रित्तां तक तै तत्तै तक तां रित्तां तक तै तत्तै तां रित्तां तक तै तत्तै तक तां रित्तां तक तै तत्तै तक तां रित्तां तक तै तत्तै तक तां रित्तां तक तै तत्तै तां रित्तां तक तै तत्तै तक तां रित्तां तक तै तत्तै तक तां रित्तां तकिट्ट तक तै रत्तै तकिट्ट तक तां रित्तां तकिट्ट तक तै रत्तै तकिट्ट तक तां रित्तां चिट तक तै तत्तै चिट तक तां
தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை தாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை தாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை தாம் 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 தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் அது தாம் தக்கிட்ட தக்கத்தை தத்தை தக்கிட்ட தக்கதாம் அது தாம் தக்கிட்ட தக்கத்தை ரத்தை தக்கிட்ட தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் 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 தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை தாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை தாம் 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 தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் அதஜம் தரிதாவா திருதோம் தத்த குத்தஜம் தரிதையி திருதோம் தரிங்கிடதோம் திருதோம் தத்த தரிங்கிடதோம் திருதோம் தரிங்கிடதோம் தத்தையி யா தையி யுக்தா தா தாம் திருக்கு தக்க 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 தரம் தக்க திருக்கு தக்க தரிங்கிடதோம் தத்தையி யா தையி யுக்தா தா தாம் கிட்டத்தக்கதாம் அது தாம் Jatiswaram in Ragam Arabi, set to Talam Adi, a composition of the Tanjore Quartet. sa sa ni da da pa pa ma ga ri ri sa sa ri sa pa ma da pa ma pa ga sa sa ni da da pa pa ma ga ri ri sa ri sa la pa ka ti ku ka ta ti ki na tum ha da na tu ta ta da na tu ki na tu ta ka da ki ta chum ta ki ta chum chum ta 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 da na tu ta ka da na tu ki na tu ta ka da ki ta chum ta ki ta chum chum tri ha da na tu chum da na tu ki na tu chum ta da chum ta ka ti ku ka da ka da dum ta da chum ta ka ti ku ka da ka da dum ta da chum ta ka ti ku ka da ka da dum sa sa ni da da pa pa ma ga ri ri sa sa ti sa pa ma da pa ma pa da sa sa ni da da pa pa ma ga ri ri sa sa ti sa pa ma da pa ma pa da sa
அக்ஷய் அவர்கள் முத்ரா ஸ்துதி சொல்லுவாங்க. Namaskaram. ஸோ நான் ஆக்சுவலி வந்து இந்த 4 ஹஸ்தா எங்களுக்கு ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லி ட்ரான். ஸோ ஐ ஹவ் பீன் ஆஸ்ட் டு எக்ஸ்பிளைன் இந்த 4 ஹஸ்தாவும். பட் அதுக்கு முன்னாடி வந்து முத்ராக்கும் ஹஸ்தாக்கும் அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஐ வாண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ முத்ரா அப்படிங்கிறது வந்து நமக்காக பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் யோக முத்ரா, மெடிடேஷனில் பண்ணுறது முத்ரா. சின் முத்ரா வச்சுக்கிறோம் சாந்தத்துக்காக, வெற்றி முத்ரா வச்சுக்கிறோம் பாசிட்டிவ் திங்கிங்காக. அதெல்லாமே நமக்காக பண்ணுறதை வந்து நம்ம முத்ரை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஹஸ்தா அப்படிங்கிறது பரதத்தில் இருக்கிறது வந்து ஹஸ்தம், விச் மீன்ஸ் நம்ம ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக ஒன்று காட்டுறோம். நம்ம இது கிளி காட்டுறதுக்காக இது வைக்கிறோம் இல்லையா, பூ காட்டுறதுக்காக இது வைக்கிறோம். ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்கிறதுக்காக பண்ணுறது வந்து ஹஸ்தம். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ வுட் லைக் டு ரெஃபர் டு தெம் எஸ் ஹஸ்தா. ஏன்னா நான் வந்து இப்போது பரத பேஸ் பண்ணி பேசுறதுனால ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது 4மே ஏன் சூஸ் பண்ணேன்னு, 4மே இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு பரதநாட்டியம், இட் இஸ் காமன் டு ஆல் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம பதாக்கம் எடுத்துட்டோன்னா பதாக்கம் பரதநாட்டியத்தில் உண்டு, குச்சிப்புடியில் உண்டு, கதாக்கில் உண்டு, மோகினி ஆட்டத்தில் உண்டு, எல்லாத்துலேயுமே உண்டு. பதாக்கம் ஜென்ரலி வந்து டு பாயிண்ட் டு சம்படி, குட் பி யூ, மீ, ஸ்கை, earth, everybody. Generally to address somebody, something, we use the pataka. Pataka is a flag, it means flag. So to show a flag, we use pataka. We use pataka to show a book, close a door, open the door. Pataka is across dance forms, நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகிற ஒரு ரொம்ப காமனான ஒரு ஹஸ்தா வந்து பதாகா ஹஸ்தா. And next one we've chosen is the Shikara Hasta. யோகாவில் வந்து வெற்றி முத்ரா அப்படின்னும், ஷிகரம் அப்படின்னா it is the peak, it is the top, so we can say success. To attain success, what we use is shikaram. So shikaram அப்படிங்கிறது ஒரு ராஜா காட்டுறதுக்கு, சிவனை காட்டுறதுக்கு, வைஸ் மேன் காட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ஷிகர ஹஸ்தா. யோகால வெற்றி முத்ரா. நமக்கு வந்து another use of shikaram is any question. இது வந்து டான்ஸ்னு இல்லை, நம்ம ஜென்ரலாகவே கேட்கறது தான், ஏன், எதுக்கு, எங்கே, எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஷிகர ஹஸ்தம் யூஸ் பண்ணுறோம். another one is அலபத்மம். அலபத்மம் again padmamna flowers. It is used to depict flowers. It is used to depict anything that is vast, something everybody, the whole world, my happiness, கடவுளோட கருணை காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அலபத்மஹஸ்தா. அலபத்மஹஸ்தா again used for questions. எங்க, எதுக்கு, ஏன், எல்லாமே வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அலபத்மம் நம்ம ஜென்ரலாகவே யூஸ் பண்ணுவோம், டான்ஸும் கிடையாது, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் அலபத்மம். Then my last one, my favorite hasta, Hamsasyam. Yogala Chin Mudra. Chin Mudra is used for Shantam. Yogis, நம்ம யோகா பண்ணுறோம்னா நம்ம யூஸ் பண்ணுறது Chin Mudra. நம்ம மனசுக்கு சாந்தம் கொடுக்கறதுக்கு, டு கீப் லெவல் ஹெடடாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது Chin Mudra. பரதத்தில் ஹம்சாஸ்ய ஹஸ்தா. ஹம்சம்னா swan. So Hamsasyam is used for any kind of bird that walks in water. Flamingo, crane, swan, duck, எல்லாத்துக்குமே நம்ம ஹம்சாஸ்ய ஹஸ்தா யூஸ் பண்ணுவோம். Apart from that, it is for purity. It could be your mind, your heart, gems, gold, silver, diamond. To show purity, we use Hamsasyam. Apart from that, it is used to show time, to write. It is used as a pen. இதெல்லாம் வந்து few uses, vinyoga, so vinyoga, the uses of every hasta. A few uses of these hastas. Our art form is very vast. பேசணும்னா பேசிட்டே போகலாம்.
So I just thought I'd share something that I have learned from my gurus. Thank you so much. இப்பொழுது நாம் சம்ஸ்கார பாரதி பற்றிய ஒரு அறிமுகம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்திஜி. கலை ஏன் முக்கியம், எப்ப நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கிறப்பயே கலை உருவாக்கி தாய் வயிற்றில் கரு உருவாகிறப்பயே உருவாக்கி எப்படி இருக்குன்னா, இந்த கருவறைக்கு தாயின் கருவறைக்குள் அந்த குழந்தை உருவாக்கும் சக்தி சிவனோட சக்தி சேர்றப்ப சக்தி பிறந்து உற்சாகம் அதிகமாகி குழந்தை அசைவு காமிக்கும். அந்த அறைக்குள்ள அசைவு காமிச்சு அப்பவே தன்னுடைய வேலையை தன்னுடைய செயலை தொடங்குது. இதான் முதல் ஆரம்பமே ஆகும். நடராஜர் அதான் ஆடவர்கள்லாம் நம்ம நடராஜ பெருமானுடைய முதல் ஆரம்பமே அந்த இடத்துல வந்து போகுது. அது மாதிரி கலையை எல்லா கலையும் சொல்லி கொடுத்து நமக்கு இது பண்ணுது. முதல்ல நம்ம யார் உருவா பண்ணோம்னா நடராஜ பெருமானை தான் பண்றோம் எல்லா கலைக்கும். அதான் ஆடவர்களான்னு சொல்றது. அடுத்தது பரதமுனி என்ன ஆகிருக்கிறாருன்னா, ஏற்கனவே கலைகள் இருக்குது. அந்த கலைகளை ஏற்கனவே இருந்தால் தானே அதை ஒழுங்குபடுத்த முடியும். அந்த ஒழுங்குபடுத்தக்கூடிய இடத்துல பரதமுனி வந்தாங்க. அதை 36 பிரிவாகவும் 108 கணவாகவும் பிரிக்கிறார். பிரிச்சு மேடம் எப்படி இருக்கணும், இவங்க எப்படி இருக்கணும், ஆடல் இதில் எப்படி இருக்கணும், அந்த அபிநயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கொண்டு வர்றாரு பரதமுனி. ஸோ கலைகளுக்கெல்லாம் நாயகன் எப்படி நம்ம நடராஜ பெருமானை சொல்றோமோ, அதே மாதிரி நாட்டியத்துக்கு நாயகன் யாருன்னு பார்த்தோம்னா பரதமுனி. அந்த பரதமுனி பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ராகம், தாளம், அது இல்லாத இசை எல்லாமே கலந்துருக்கும். கையில் ஒன்றுக்கும் இது கையில் கால தாளம் கொடுப்பாரு கையில். இது வந்து பரதமுனியோட 3 சேர்ந்தது. அதான் இசை, நாட்டியம் எல்லாமே கலந்தது. இந்த நாட்டியம்ன்றது அவ்வளோ சாதாரணமாக இப்போ நம்ம பார்த்துட்டோம். இது சாதாரணமாக வரல. இது வந்து பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு இதுக்கு முதல்ல எங்க நடக்குதுன்னா கோயிலில் மட்டும்தான் நடக்கும். இந்த கலைகள், அதுவும் பரதநாட்டியம் குறிப்பா கோயில்கள் மட்டும்தான் நடக்கும். வெளியே ராஜாவுக்கே அது அனுமதி கிடையாது. கோயில் வந்து அவரே பார்ப்பாரு. அப்படி இருந்த காலம். அதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கு மட்டும் பண்ணலாம் அப்படி அரசங்களுக்காக போகுது. அரச மண்டபத்துல இந்த கலை போகுது. அரச மண்டபத்துக்கு போறப்ப அரசர் கூட இருக்கிற மந்திரிங்க அவங்க சேர்ந்து அடுத்த கட்டமா அவங்களுக்கு போகுது. அதெல்லாம் போய் பொது பார்வைக்கு வந்தது கிட்டத்தட்ட 19-18 நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பொது மக்களுக்கே வருது. வெளியே மக்கள் வருது. அது வரையும் அது பெரிய கலை, அரிய கலை. ஒன்லி தேவனுக்கும் கடவுளுக்கும் அரசனுக்கும் தான் அது இருந்த கலை. அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு கலை. எல்லா வித பார்க்கணும் இது பண்ணும். நம்ம சம்ஸ்கார பாரதியை எடுத்தோம்னா, சம்ஸ்கார பாரதி வந்து நம்ம பாரத நாட்டில் 1981 ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நம்ம ஆக்ராவில் ஆரம்பிக்கிறாங்க, நார்த் இந்தியாவில். அதுக்கப்புறம் 1988 ஒரு நாக்பூர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது நம்ம இன்னொரு பத்மபூஷன் பத்மபூஷன் எல்லாம் கூட போய் கலந்துட்டாங்க. செம்மமணி சீனிவாசன் எல்லாருமே கலந்துட்டாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி 1988 நடக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற தொடர்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று தொட்டு நடன பயிற்சியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு பல்வேறு விதத்தில் நடைபெற்ற அந்த பல்வேறு விதத்தில் உதவியாக இருந்திருக்காங்க. எப்படி அந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா, உழவு சொல்றதுக்கும் இந்த கலை தேவைப்பட்டது. ஸ்ரீரங்கம் கோயில் இது பண்றதுக்கே யாருன்னா ஒரு தேவரடியார் தான் அந்த சிலையை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் சிலையை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அது ஒரு வரலாறு இருக்கு. அதெல்லாம் இது மாதிரி இந்த கலை வந்து இங்க தான் இதாகும். இந்த ஸ்ரீரங்கம் இந்த கலை வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து பக்கத்தில் கபாலசம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவே இருக்குது. அது பல உயர் ஐஏஎஸ் பல உயர் அதிகாரிகள் முயன்றும் இந்த பேர் மாற்ற முடியல. சிறிய மாற்றம் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது இந்த கலாச்சாரத்தை. என்னன்னு கேட்டீங்கன்னா, முண்டன கன்னியம்மன் கோயில் ஒன்று இருக்கும். அது கோயில் ஒரு 2 தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த பேர் இருக்கும். அது இது பண்ணலை, எனக்கு கொச்சியான இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் அது இது பண்ணி மாற்றி ஐஏஎஸ் ஆசனம் தலையிட்டு அதை மாற்றி ஒரு பேர் இருக்கு. அந்த தெருவே இருக்குது. இன்னும் அந்த பேரே தான் இருக்குது. என்ன காரணம், அவங்க வந்து சதுராட்டம்னு ஒரு ஆட்டம் நம்ம கலையில் அதை முதல்ல ஆடிட்டு இருக்காங்க. அந்த சதுராட்டத்தில் எல்லா இடத்துலையும் இந்த நாடகங்கள் எல்லாத்துலையும் உண்டு. அது வந்து திரும்பி பண்ணாங்க. நாடகங்களோட இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி இந்த கலை இந்த நாட்டிய கலை இந்த 3 சேர்க்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து தான் நாட்டிய கலை உருவாகும். இந்த நாட்டிய கலை இந்த அடவு ஆரம்ப ஸ்டேஜ் இதெல்லாம் முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் அவங்க எட்டு வந்து பண்ணுறோம். இந்த இதாகும். அது இதில் இன்னொரு என்ன நினைச்சுன்னா, இந்த கலையை ஒரு கோர்வை எல்லாத்தையும் ஒரு கூட்டு தனிப்பட்ட முறையில் கிடையாது, ஒரு கூட்டு இதுதான் அந்த கலை. நம்ம சம்ஸ்கார் பாரதி முறையில் நம்ம இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 5 விதமாக பிரிக்கிறோம் நம்ம. அதாவது திருஷ்ய கலா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்வை நடனம் அவங்க நடத்தினாங்க, அவங்க பார்வைக்காக பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து இன்னொரு முன்னாடியே ஆரம்பிச்சாங்க, முதல்ல பண்ணாங்க இல்லையா, அந்த கலை அது ஒரு இது ஒன்று மன்ஸ் கலா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சாகித்ய கலா, அது இலக்கிய சம்பந்தப்பட்டது. இது ரெண்டும் பார்வை மேடை நாடகம் மற்றும் மேடை கலை. அடுத்தது காட்சி கலை போயிடுது. அடுத்தது மக்கள் இந்த கலை வந்துருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராச்சீன கலை. அது என்னன்னா கோயில் பார்த்தீங்கன்னா தேர்தலில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்கணும். அது எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வீரர்களும் அதில் இருக்கும். பார்த்தோம்னா புரிந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு தேர்வோட ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு சுத்துலையும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும். அதில் சிற்பமும் இருக்கும், மக்கள் தேவையானது எல்லாமே அதில் வரும். அடுத்த கலை லோக்கல் மக்கள் கலை, அதாவது இசை பறை இசை இதெல்லாம் லோக்கல் கரகாட்டம், மயிலாட்டம், மயிலாட்டம் அப்படின்றதெல்லாம் வரும். இந்த 5 விதமாக இதில் வந்து நம்ம சம்ஸ்கார் பாரதியில் பிரிச்சுட்டு அந்த 5 கலையை இது பண்ணணும். அதுக்கு தேவையான இதை பண்ணணும், அந்த கலையை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சம்ஸ்கார் பாரதி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த 1981 பண்ணாமல் 1988 2ஆம் ஆண்டு நடந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் 2 இடத்துல நடந்திருக்கு. சென்னையிலே நடந்திருக்கு, ஊட்டியிலே நடந்திருக்கு. இந்த 2 விதமான இது இந்த நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த கலைக்கு முக்கியமான இது பரதமுனின்னு சொல்றோம். நம்ம இந்த கலையோட இது சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, முகத்தில் கூடிய அத்தனை பாகங்களும் அத்தனைகளும் கண் அசைவு. நம்ம குழந்தையிலேயே பார்த்தோம்னா ஸ்கூல்ல போனோம்னா என்ன பண்றோம், பசங்க பேசக்கூடாதுன்னா வாய் வச்சிருக்கோம், வாய் வச்சா பேசக்கூடாதுன்னு இருக்கும். அவ்வளோ சைகை தான் எல்லாத்தையுமே இது பண்ணுது. அப்புறம் சிரிக்கிற கோபம்னா உழைக்கிறாங்க. அப்புறம் வந்து சிரிக்கிற வேப்பாருக்கு தான் ஒரு இது காமிக்கும் அபிநயம். அந்த அபிநயத்தை வந்து நம்ம குழந்தைலேருந்தே கொண்டு வரோம், பசங்களுக்கு சொல்லித்தரோம். ஆனால் இதுதான் அதுன்னு தெரியறதில்ல. இந்த குழந்தைகளை பாட்டு நடிக்கிறப்ப பார்த்தப்ப எவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ தூரம் இந்த இது பண்ணி நடிக்கிறாங்களே. அது 5 வளையாது 50 வளையுமா அப்படின்னாங்க. இந்த பரதநாட்டியம் மட்டும் எப்படின்னா சின்ன வயசுலேயே உடம்பு வளையணும், அதுக்கேற்ற மாதிரி வளையணும். அதனால சின்ன வயசுலேயே தான் அந்த இது கலையை கற்றுக் கொடுத்து அது வளர அவங்களுக்கு திங்க் பண்ண புது இது கிடைக்கும். ஸோ நான் ரொம்ப அது எடுத்துக்கிட்டேன். இந்த சம்ஸ்கார் பாரதி அமைப்பில் இந்த 5 விதமான இதில் இருக்குது. இது எங்களுக்கு தேவை. இன்னொன்று இந்த வளரணும் அப்படின்றதுக்காக மாநில அமைப்பாளர் நம்ம பிரச்சாரத்துக்கு வந்து ரவிக்குமார்ஜி வந்து எடுத்து நம்ம சார்பாக ஒரு பெரிய விழா நடத்தணும். என்னன்னா சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு ஒன்று நடத்தணும். அந்த விழா இது வந்து இந்த அமைப்புகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த சின்ன ஒரு இதாக இருந்து இவ்வளோ பெரிய அமைப்புலாம் பண்ணிட்டாங்க, ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கியது. அந்த அளவுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இந்த கலைஞர்களுக்கு வாய்ப்பு எப்படி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் திட்டம் போட்டு இப்போதான் நம்ம வந்து இங்கே வளர்ந்துட்டு வருது. சம்ஸ்கார் பாரதி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் நார்த் இந்தியாவில் ரொம்ப வளர்ந்தது, பெங்களூர் கர்நாடகாவில் வளர்ந்தது. இப்போ நம்ம இது சரியான முறையில் வளர்க்கணும். இதுக்கு என்னென்ன தேவை, இது மாதிரி மக்கள் இவங்கெல்லாம் சம்ஸ்கார் உறுப்பினர் ஆகணும். எல்லாருமே அந்த கலையில் சம்மந்தப்பட்ட பாட்டு பாடுறவங்க, இசை இது நாட்டியம் ஆடுறவங்க, ஓவியம் வரைகிறவங்க, இது மாதிரி எல்லாருமே சிற்ப இது வேறவங்க, இந்த மாதிரி எல்லா வித கலைகளும் இதில் வரணும். அந்த கலைகளை கொள்ளணுன்றதுக்காக சம்ஸ்கார் பாரதி அமைப்பு வந்து இருக்கு. இதோட மாநில அமைப்பாளர் இருக்காரு. எல்லாரும் ஒரு பிரிவாக பிரித்து வச்சுக்கோம். தென் சனி, மண் சனி, வட சனி, மத்திய சனி பிரித்து வச்சுக்கணும். இப்போ இவரோட பரதமுனியோட ஜெயந்தினால 2 நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சு அவருடைய அதை ஞாபகமாக தான் இன்னைக்கு இந்த தென் சனி சார்பாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறோம். ரொம்ப நேரம் நான் பேச நினைக்கிறேன். தேவைப்பட்ட அடுத்தது வந்து வெளியே பேசுவோம். நன்றி, வணக்கம். Bharatanatyam program continues. We have some more items. Bharatanatyam program continues. We have a few more items to do. In present, after each a composition of Mahakavi Subramanian Bharati, prepared by Srimati Aruna Sarya. காக்கை சிறகினிலே நந்தலாலா
காக்கை சிறகே மேலே நந்தனானிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தனானா காக்கை சிறகே மேலே நந்தனானிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தனானா காக்கை சிறகே மேலே கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தனானா இந்தன் கீதம் இசை குடடா நந்தனானா கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தனானா இந்தன் கீதம் இசை குடடா நந்தனானா தீர்ப்புள் திரளை வைத்தார் தீர்ப்புள் திரளை வைத்தார் நந்தனானை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தனானா தீர்ப்புள் திரளை வைத்தார் நந்தனானா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தனானா காக்கை சிறகே மேலே நந்தனானா We present Bo Shambhu in Ragam Revati, set to Talam Adi, a composition of Dayananda Saraswati. Shiva Shambho Swayambho
We present Bharata Lakshmi Parama, a composition of Purandara Dasa, rendered by M.S. Subbulakshmi Amma.
We conclude with a Siddhana in Ragu Dhanashri, Talamani, a composition of Maharaja Swami Tirunal.
Chandra, Shraddha, Vinod. இதுவரை நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் சம்ஸ்கார் பாரதி தென்சென்னை சார்பில் முதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பரதமுனி ஜெயந்தி நிகழ்ச்சிக்காக பரதநாட்டிய குழுவினரை அழைத்து வந்த ஸ்ரத்தா வினோத் அவர்களுக்கும் அவரது நிருத்யா டான்ஸ் ஸ்கூல் துரைப்பாக்கம் குழுவினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக தமது பஜனை குழுவினரை அழைத்து வந்த பூமா ஸ்ரீராம் அவர்களுக்கும் அவரது ஸ்ரீ குரு வைஷ்ணவி கலை கேந்திரா நங்கநல்லூர் குழுவினருக்கும் சம்ஸ்கார் பாரதி தென்சென்னை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கத்தினை எங்களுக்கு அளித்த லேண்ட்மார்க் தியாரா கிளப் ஹவுஸ் அபார்ட்மெண்ட்
நிர்வாகத்தினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சம்ஸ்கார் பாரதி அமைப்பின் நிகழ்ச்சிகளை காண வந்த அனைவருக்கும் எங்களது நன்றியும், இந்த அமைப்பின் சிறந்த நோக்கத்திற்காக எங்களுடன் இணையவும் தாழ்மையுடன் வேண்டி இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி. பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். இரவு சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அண்ணன் காந்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழிய பாரத மணி திருநாடு வந்தே